18. மின்னணு என்ன தெரியுமா? மின்னணியம் தற்போதைய இணையத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். மின் என்ற விதத்தில் கூடிய மின் புத்தக போன்ற வர்த்தகங்களைப் போலவே மின் வணிகம் என்பது மின் வணிக இணையத்தின் சேர்க்கையாகும். அடுத்தீங்க மின்னணியம் என்பது கணிப்பொறி வலையமைப்பு வழியாக பொருட்களையும் சேவைகளையும் அல்லது தகவல்களை வழங்கும் அல்லது விற்பனை செய்யும் வழிமுறை ஆகும். அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல வந்து பொருட்களை வாங்குறோம் சேல் பண்றோம்ல, தகவல் கூட நம்ம சேல் போன் மெசேஜ் பண்றோம், இவங்க வாங்க. இப்போ நம்ம மொபைல் ஆர்டர் பண்றோம்னா அதுக்கு நம்ம தெரு நேம், போன் நம்பரு அது நல்லா கொடுப்போம்ல. அது நம்ம இப்போ தேசூர் வந்து ஒரு பேரூர் ஆச்சு, அது போட்டு அங்க வந்து அந்த இது வந்துடும் நம்ம ஆர்டர் பண்ற மின்னணிகள் நுகர்வோர் அடிப்படை சில்லறை விற்பனை தங்களோடு வியாபாரிகளை அல்லது பெரிய வியாபார அமைப்புகள் வழியான வணிகமும் இடைக்காலம். சில்லறையா மொத்த விற்பனையாளர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில்லறையா வாங்கி விற்பாரு. இப்ப போட்டிகள்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, சாக்லேட் பிஸ்கெட் அதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் சில்லறை விற்பனையா சொல்றாங்க. அதை பற்றி நம்ம வந்து 224 இருக்குங்க. மின்னணிய வர்த்தக மாதிரி வகைப்பாடு மின் வணிக நிறுவனங்கள் நுகர்வோர் மற்றும் அரசு நிர்வாகம் என்று அழைக்கப்படுகிறது ஆகியவற்றை மின் வணிக முக்கிய பங்கேற்பாளர்கள் ஆவார். ஒரு நேரத்தில் உரைசாரா தொழில் முறைசாரா தொழிலாளர் இந்த அமைப்பில் ஈடுபடுவார். இது என்ன சொல்றாங்கன்னா, மின் நிறுவனங்கள் நுகர்வோர் தான் நம்புவோம். அரசாங்கத்திலிருந்து நம்ம வரிசை எடுத்துறல அது சொல்றாங்க. அது வந்து நிர்வாகம் என்ற அழைக்கப்படுகிறது. நிர்வாகம்னா கம்பெனி. மின்னணிக்கு முக்கிய பங்கேற்பாளர் ஆவார். வணிகத்தில் நம்ம ஒரு மின்னணிகம் வர்த்தக மாறினார் 9 பாயிண்ட் இருக்குங்க. வணிகம் டு வணிகம் B2B, வணிகம் டு நுகர்வோர் B2C, வணிகம் டு அரசு B2G, நுகர்வோர் டு வணிகம் C2B, நுகர்வோர் டு நுகர்வோர் C2C, நுகர்வோர் டு அரசு C2G, அரசு டு வணிகம் G2B, அரசு டு நுகர்வோர் G2C, அரசு டு அரசு G2G. மேல சொல்ற மாதிரி 225 மேல வணிகம் B2B. B2B வணிக நிறுவனத்தின் இணையத்தின் மூலம் பல்வேறு வணிக நிறுவனங்களுடன் இடையே வர்த்தக மாதிரிகளில் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு மிதிவண்டி தயாரிப்பு நிறுவனம் தங்கள் மிதிவண்டிகளுக்கு தேவையான
மொத்தமா ரெடி பண்ணி சில்லறையாக விற்கிறாங்க. மற்ற நிறுவனத்தை விற்கிறாங்க. வணிகங்கள் ஒரு B2C மின் வணிகத்தின் வணிக நிறுவனத்தின் அல்லது அதில் இறுதி நுகர்வோருக்கு இடையே வணிகம் நடைபெறுகிறது. இது வணிக வாயிலாக நடைபெறும் நேரடி வர்த்தகமாகும். நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம பார்ப்போம்ல, நம்ம பொருட்களை அதை நம்ம நேர்ல போய் வாங்கிக்கலாம். நுகர்வோர்கிட்ட நம்ம நேர்ல போய் கடையில் பார்த்து நல்லதா இருக்குதா, நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த பேஜ் வணிகத்தின் அரசு B2G என்பது பொருட்களை, சேவைகளை அல்லது தகவல்களை அரசிடத்திற்கோ அல்லது அதன் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் வியாபார அமைப்பை குறிப்பிடும் ஒரு மின்வணிக மாதிரியாகும். அரசாங்கத்தை வந்து நம்ம தகவலை வாங்கிட்டு நுகர்வோருக்கு நிறுவனத்தில் நம்ம இருப்பு சேமிக்கின்றது. நுகர்வு வணிகம் C2B மின் வணிக மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு பரிமாற்றம் துவங்குகிறது. குறிப்பிட்ட விலை அல்லது சேவைகளின் தொகுப்பை தீர்மானிக்க நுகர்வோர் ஒரு சேவை அல்லது பொருட்களை C2B மாதிரி தரத்தில் என மாதிரி என்று விலை நிர்ணயம் செய்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஒரு பயனர் வளையத்தில் ஒரு வாடிக்கையாளர் அவரது பயண தேதி கோபங்களுக்கு ஒரு சேரும் இடம் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் தங்கும் விகுதியின் தரம் போன்றவற்றை குறிக்கலாம். C2C மின் வணிக இணைய மூலம் இணைக்கப்பட்ட நுகர்வோருக்கிடையே பொருட்கள் அல்லது சேவைகளை வர்த்தகம் செய்ய வழங்கவில்லை. சுருக்கமாக இணையத்தை பயன்படுத்தி ஒரு நுகர்வோர் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை வாங்குவதை விற்பனை செய்வதோ C2C மின் வணிகம் என்று குறிக்கிறது. நுகர்வோர் அரசு C2G மின் வணிக நுகர்வோர் குடிமக்கள் அரசு ஈடுபடுகின்ற இங்கு ஒரு தனி நுகர்வோர் அரசுகளுக்கிடையான கொள்கிறது. C2G மாதிரி வழங்கும் வரி அல்லது வீட்டு வரி, சொத்துக்கள் சான்றுகளை அல்லது பிற ஆவணங்களை வழங்குவதற்கான கட்டணங்களை செலுத்தும் ஆகியவை அடங்கும். இப்ப நம்ம ஊர்ல வந்து வீட்டு வரி, கோயா வரி, தண்ணி வந்து வராங்க பாத்தீங்களா, அதுதான் சொல்றாங்க. நம்மளுக்கு சான்று இருக்கு பாத்தீங்களா, ஜாதி சான்று, வருமான சான்று, அதெல்லாம்
அரசு டு வணிகம் G2B மாதிரி B2G உடன் தொடர்புடைய மின் வணிகத்தின் G2B என்பது அரசு அதன் இணையத்தின் மூலம் மின் வணிகம் சேவை அல்லது தகவல்களை வழங்கும் மின் மாதிரிகளை குறிக்கும். அரசு டு நுகர்வோர் G2C மின் வணிகத்தின் G2C C2G மிக அரசு அதன் குடிமக்கள் இணையத்தின் மூலமாக அதன் சேவையை மற்றும் தகவல்களை வளர்த்த வழங்குகிறது. அரசு டு அரசு G2G என்பது ஒரு அரசு நிறுவனம் அல்லது அதன் துறைகளிடையே பொதுமக்கள் தொடர்ந்து அறிவிக்கிறது. சரி, இதை முடிச்சுக்கிறேன். சரி, புக்கு போனீங்களா? வணிக B2C அப்படின்னா B2C சிவா அடுத்தது விஜயநகரம் B2G வணிகம் டு அரசாங்கம். C2C நுகர்வோர் டு நுகர்வோர். C2G நுகர்வோர் டு அரசாங்கம். G2B கவர்மெண்ட் டு G2C நுகர்வோர் டு அரசு. சஞ்சய் G2C அரசாங்கம் டு நுகர்வோர். சந்தோஷ் G2G சந்தோஷ் எல்லாரையும் கொஸ்டின் கேட்கணும் போக மாட்டேன். எல்லாரையும் 2024 புத்தாண்டுல வந்து பார்த்தோம்னா முதல் வகுப்பா வந்து பச்சையப்பனும் ரிஷிகுமாரும் யாரையும் சொல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே யார் எடுக்க போறா அப்படின்னா யாருமே சொல்லவே வரைக்கும் நான் தான் சொல்லிதான் எடுக்கிறாங்க. இனிமே அந்த வகையில உங்க கிளாஸ் கொண்டு பெருமைப்படுத்தி கிளாஸ் நேற்றுமே அப்படிதான் கேட்டேன். பச்சையப்பனாவே நானே எடுக்கிறேன் அப்படின்னா அதனால வந்து இந்த ஆண்டோட தொடக்கத்துல வந்து ரொம்ப நல்லா அதான் விருப்பப்பட்டு பண்றது தான். இதையும் வந்து கட்டாயத்தின் பேர்ல எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா பண்றது தப்பா பண்றது நம்ம அந்த நிகழ்வு பண்ண போறோம் தெரிஞ்சு போச்சு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நாமளாம் முடிப்படி பண்றது தான் சரியானது. அந்த வகையில பச்சையப்பனும் சரி ரிஷிகுமாரும் சரி நமக்காக வந்து குருணா ஆசிரியரா வந்து பாடம் எடுத்திருக்காங்க. ரிஷிகுமார் வந்து 15வது பாடம் நமக்காக எடுத்திருக்கான். மின்வணிகம் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது இதுதான். இன்னும் போக போக இப்ப நம்ம கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் உட்படவே நிறைய வந்து மின்வணிகம் சார்ந்த பொருளாதாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக போதும் நம்ம பாடம் எடுக்கிறப்போ சொல்லியிருக்கோம். அதை வந்து நம்ம ரிஷிகுமார் நிறைய பாடம் நடத்திக்கலாம். ஸோ உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் அவங்க ஒரு நீங்க நம்ம பாடம் வாழ்த்து ரிஷிகுமாரோட அனுபவத்தையும் அவனுக்கு யாருக்காச்சும் இது வரைக்கும் அவனுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் யாருக்கும் நன்றி செலுத்துற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷிகுமாரோட அனுபவத்தையும் உனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை யாருக்கும் நன்றி செலுத்தணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு எங்களுக்காக நினைவு கூறுவாங்க. படிச்ச ஸ்கூல்ல
அது இன்னும் பயமா இருந்துச்சு. இப்போ எழுதுறது பயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப நாம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதே செயல் இன்னொருத்தவங்க செய்யறப்ப நம்ம பார்த்தோம்னா கூட நம்ம கிட்ட இருக்கிற அந்த பயம் போகிறேன். பச்சையப்பன் பாடம் எடுக்கிறப்போ வந்து பயம் இல்லாம இருக்கான், எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்து நம்பிக்கை இருந்துன்னு சொன்னான். அதை வச்சு எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் படப்படப்பு இருந்தாலும் அது எப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லாருக்குமே தான் சரியா. 10 வருஷம் 15 வருஷம் மேடையில பேசி பாடம் எடுத்தவங்க கூட சில நேரங்கள்ல தடுமாற்றம் அது எல்லாருக்கும் எப்பயுமே இருக்குது. அது அதிகமா நம்ம மேடை ஏறி 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 நிறைய மக்களுக்கு முன்னாடி பேசி நிறைய கருத்துக்களை பேசணும்னாதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த நம்பிக்கையும் தைரியமும். அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி பண்றது. நீங்க வந்து பாடம் எடுக்கிறத கரெக்டா இருக்குறியா இல்லையா கிடையாது, சரியா இருக்கா இல்லையா நம்ம எப்படி பண்றோம். நீங்க வந்து நிக்கணும், சக தொடர்புல இருக்கிற உங்க நண்பர்களுக்கிட்டே உங்க பாடம் சார்ந்த விஷயத்தை நீ பகிர்ந்துக்கணும். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நீ உணரணுங்கிறதுக்காக தான். சரி, அந்த வகையில கண்டிப்பா நல்லா பண்ணிருக்க. சரி, வேற உங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் யாரையாச்சும் நினைவு கொடுக்குற மாதிரி யாரும் இருக்காங்களா? எங்க படிச்சது? கீழ்புத்தூர்ல. எந்த வகுப்பு படிக்கிறப்போ? 10வது படிக்கிறப்ப கீழ்புத்தூர் அரசு பள்ளியில, அரசு உயர்நிலை பள்ளின்னு நினைக்கிறேன். அங்க படிக்கிறப்போ யாரு? ஆறுமுகம் ஐயா. என்ன பாடம் எடுத்தாரு? கணக்கு பாடம் எடுத்த ஆறுமுகம் ஐயா வந்து ரிஷிகுமாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியராக இருக்காரு. என்ன காரணம்? அவரு கூட உட்காந்து நல்லா சொல்லிடுவார் சார். அதுவும் இல்லாம கொஞ்சம் தப்பா போற மாதிரி போறோம் பக்கத்துல உட்கார வச்சு சொல்லிடுவார் சார். ஏன்னா தப்பு பண்ணாமலாம் இன்னும் பண்ண அதே பாடம் எடுத்தது கூட இருந்து அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வந்து அவனுக்கு மறக்க முடியாத நிகழ்வாகும். அந்த ஆசிரியரை இவனுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆறுமுகம் ஐயாவுக்கு ரிஷிகுமார் சார்ந்தும் நம்ம எல்லாருமே சேர்த்து ஒரு நன்றி. சரிடா, இன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியராக இருந்து ரிஷிகுமார் நமக்கு 15வது பாடம் மின்வணிகம் பாடத்துக்காக அவனுக்கு இந்த நினைவு பரிசு இப்போ இந்த புத்தாண்டு 2024ஆம் ஆண்டுல முதல் முறையா பச்சையப்பனும் ரிஷிகுமாரும் ஒரு நாள் ஆசிரியராக இருந்து பாடத்துனால நம்ம அவங்க வந்து இனிப்பு கொடுக்கணும். சரியா? பச்சையப்பன் பச்சை பார்த்து வா. பச்சை கேமரா பச்சை. சரிடா சரிடா. 2024ஆம் ஆண்டுல ஒரு நாள் ஆசிரியரா இருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பாடம் எடுத்த பச்சையப்பன் வந்து ரிஷிகுமாருக்கு சேர்த்து நம்ம இனிப்பு கொடுக்கணும். சரிடா. சரிடா.